தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது பழந்தமிழ் இலக்கியங்களில் இரும்பின் பயன்பாடு, அதாவது இரும்பு என்ற உலோகத்தின் பயன்பாடு பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, பழந்தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னேன்னா, தமிழில் பழந்தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லுவது சங்க இலக்கியங்களைத்தான். சங்க இலக்கியங்கள் இருந்த காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொது யுகத்துக்கு முன்னால் ஒரு 3 நூற்றாண்டும் பின்னால் ஒரு 3 நூற்றாண்டும் அப்படிங்கிற காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது எழுதப்பட்ட இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை போன்ற சங்க இலக்கியங்கள். அதில் நாம் சில பாடல்களை நாம் இன்றைக்கு ஆதாரமாக இரும்பின் பயன்பாடு பற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற பாடல்களை பார்க்க போகிறோம். அதற்கு பின்னர் இறுதியாக அகழ்வாய்வின் மூலம் தெரிந்த செய்திகளையும் நாம் பார்க்கலாம். இப்போது இந்த இரும்பின் பயன்பாடு சங்க காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதை சொல்லுவதற்கு முன்பாக சில கலைச்சொற்கள், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற சில வார்த்தைகள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஊதுலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கொற்றுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, உலை மூக்கு, குறுகு, துருத்தி அப்படிங்கிற வார்த்தைகள், விசைவாங்கி அப்படிங்கிறதும், குறடு அப்படிங்கிற வார்த்தையும், உலைக்கல் அப்படிங்கிற வார்த்தையும் நமக்கு காண கிடைக்கின்றன. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் இதில் கொற்றுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரே ஒருத்தர் தான் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தவரை அந்த பாடல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அது யார் அப்படின்னா, சங்க கால ஔவையார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, கொற்றுரை அப்படிங்கிற வார்த்தையை. எந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யமான கதை வருகிறது. அவர் சங்ககால ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய நெருங்கிய நண்பர். ஒரு முறை அவருக்கும் தொண்டைமானுக்கும், அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் போர் நிகழவிருக்கிற ஒரு தருணத்தில் ஔவையார் தொண்டைமானிடம் தூதாக போகிறார். அப்பொழுது தொண்டைமான் தன்னுடைய படைக்கல கொட்டிலை அவருக்கு காட்டுறான். எப்படின்னா, அவனுடைய கொட்டில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, வில், வாள், வேல் போன்ற படைக்கருவிகள் எல்லாம் வரிசையாக அணிவகுத்து அடுக்கப்பட்டு நெய் பூசப்பட்டு, அதாவது துருவேறாமல் இருப்பதற்காக புத்தம் புதியதான பளபளப்புடன் மாலை சூட்டப்பட்டு அழகாக அணிவகுக்கப்பட்டு இருக்கிறதை ஔவையாருக்கு அவன் பெருமிதத்தோடு காட்டுகிறான். அப்பொழுது ஔவையாருக்கு அதியமானுடைய படைக்கல கருவிகள் நினைவுக்கு வருது. அவன் தன்னுடைய படைக்கல கருவிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஔவையாரிடம் கேட்க, அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன அவனுக்கு திருப்தி இல்லை. நீங்கள் ஒரு பாடலை பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே, இவரோ அதியமான் நெடுமான் அஞ்சியின் நெருங்கிய நண்பர், இருந்தாலும் பாடல் பாடுறாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்வே பீலி சூடி அப்படின்னு, இங்கே மயிர்பீலி சூட்டப்பட்டு உன்னுடைய அணிகலன்கள் எல்லாம் அழகாக அடுக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய படைக்கல கருவிகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, பகைவர் குத்தி கோடு நுனி சிதைந்து கொற்றுரை குற்றிலமாதோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இங்கே கொற்றுரை அப்படிங்கிறது இரும்பை அடித்து செம்மைப்படுத்துகிற ஒரு இடம், இரும்பு செய்யும் இடம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அதை இவர் குறிப்பிடுறாரு ஔவையார். இங்கே நேரடியாக அவனுடைய படை தளங்களை பாராட்டுவது போல இருந்தாலும் கூட, இங்கே அதியமானுடைய வீரத்தை பற்றி இது மறைமுகமாக குறிப்பிடுகிறது. ஏன்னா, அவனுடைய படைக்கல கருவிகள் எல்லாம் உடைந்தும் சிதைந்தும் அங்கே இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் அப்படி அப்படின்னா, போர் வந்துடும். போரில் அந்த கருவிகள் எல்லாம் பாழடைந்து அங்கே கிடக்கும். திருப்பி அதை சரி பண்ணி செம்மை பண்ணி திருப்பி அனுப்பும்போது திருப்பி அடுத்த போர் வரும். இப்படி போர்க்களமே வாழ்க்கையாக அதியமான் நெடுமான் அஞ்சிக்கு இருந்திருக்கிறது. அதனால் அவனுடைய அனுபவம், வீரம் இவனை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்ற மறைமுக பொருளை ஔவையார் தருகிறார். இங்கே கொற்றுரை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இரும்பின் பயன்பாடு பற்றி விளக்குது. அடுத்து இன்னொரு வார்த்தை, அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தை, குறடு. கரிக்குறடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கபிலர் பயன்படுத்துகிறாரு. கபிலர் தன்னுடைய குறுந்தொகை 198வது பாட்டில் கரிக்குறடு போல வளைந்த திணைக்கதிர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த கரிக்குறடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, ஃபோர்செப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுக்கி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அது இரும்பு, சூடான இரும்பை எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது அந்த குறடு. அதில் கரிக்குறட்டு இறைஞ்சிய செரிகோள் பைங்குரல் அப்படிங்கிறது தான் அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆக இந்த குறடு என்ற வார்த்தை இரும்பின் பயன்பாடை நமக்கு குறிக்கிறது.
சரி, இப்போ இந்த வார்த்தைகளை, மற்ற வார்த்தைகளெல்லாம் அவ்வப்போது நான் சொல்கிறேன். ஊதுலை அதெல்லாம் எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இப்போ வார்த்தைகளை மட்டும்தான் சொன்னேன். சரி, இரும்பு பயன்பாட்டில் இருந்தது அப்படிங்கிறத செய்திகள் வாயிலாக நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இரும்பு கருவிகள் பழுது பார்க்கப்பட்ட இடத்தை பற்றி பேசுகிறது இலக்கியங்கள். அதோடு கூட ஒரு அம்பின் முனையில் இரும்பு செறிந்த அம்பு பயன்படுத்தப்பட்டதாக ஒரு பாடல் சொல்கிறது. அதனால் இரும்பு பயன்படுத்தப்பட்டது தெரிகிறது. போர் தளவாடங்கள் அது பற்றி பேசும்போது இரும்பின் பயன்பாடு புரிகிறது. அடுத்து விவசாய கருவிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோடரி, மண்வெட்டி, ஏர், கொழு, கலப்பை இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இரும்பின் பயன்பாட்டை குறிக்கின்றன. சரி, விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கலைப்படைப்புகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ஆமாம். யாழ் போன்ற இசைக்கருவிகள் அந்த காலத்தில் பயன்பாட்டே இருந்தும் பாணர்கள் உபயோகித்திருக்கிறாங்க. அதில் நமக்கு யாழின் நரம்புகள் இருக்குது இல்லையா, கம்பி போன்று, அந்த கம்பிகள் செய்வதற்கு இது இரும்பு பயன்பட்டிருக்கிறது. மேலும் அதை ஆணியால் அடித்து முறுக்கி விடுவதற்கு ஆணிகள் பயன்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அதனால் அந்த கலைப்படைப்புகளிலும் அது பயன்பட்டிருக்கிறது. அடுத்து யானை, குதிரை, மாடுகள் இவற்றின் கழுத்து மணிகளை பற்றி இலக்கியங்கள் பேசுகிறது. இந்த கழுத்து மணிகள் இரும்பினால் தான் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இரும்பின் பயன்பாட்டை குறிக்கிறது. பானையோட்டிலே கீறல்கள் செய்வதற்கு இரும்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க. எழுத்தாணி, அந்த சுவடிகளில், ஓலைச்சுவடிகளில் எழுதுவதற்கு எழுத்தாணி பயன்பட்டிருக்கிறது. அடுத்து இது கப்பல் கட்டுகிற அந்த தொழிலில் இரும்பு பயன்பாடு இருந்ததா அப்படின்னா நங்கூரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நங்கூரம் என்ற வார்த்தை நேரடியாக பயன்படுத்தப்படாவிட்டாலும் கூட தொங்கும் வங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த காலத்திலேயே, சங்க காலத்திலேயே கப்பலை அதாவது ஒரு படகை நிலை நிறுத்துவதற்காக அடியிலே கற்களை போட்டு அவர்கள் நங்கூரமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். பின்னாடி அது இரும்பை பயன்படுத்துவதாக மாறியிருக்கிறது. சரி, கல்வெட்டுக்களை உடைப்பதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இரும்பை. அடுத்து ஆணி, ஏற்கனவே சொன்னேன் நான். ஊசியின் பயன்பாட்டை பற்றி ஒரு புலவர் பாடுகிறார். அதனால் ஊசி என்பதும் அங்கே பல பாடல்கள் இருக்கின்றன ஊசி பற்றி சங்க இலக்கியங்களில். அதனால் ஊசி என்பது இரும்பால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. மேலும் சங்க இலக்கியங்களில் காடுகளை அழித்து சமூக உருவாக்கம் செய்யும் பொழுது இந்த இரும்பின் பயன்பாடு அவசியம் தேவையாக இருந்திருக்கிறது. அதனால் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சங்க காலம் என்பது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிங்கிறது தான் காலகட்டம். சரி, இப்பொழுது நம்ம பாடல்களை பார்க்கலாம். இந்த பாடல்களில் இரும்பின் பயன்பாடை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு முதலாக நினைவுக்கு வருவது சிலப்பதிகாரம். ஆனால் சிலப்பதிகாரம் சங்க இலக்கியத்திற்கு சற்றே பிற்பட்டதாக இருந்தாலும் கூட ஊதுலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கு கண்ணகி நினைவு தான் வருது. ஏன்னா மதுரை காண்டத்தில் துன்பமாலை அப்படிங்கிற அந்த பகுதியில் கண்ணகி அந்த கதையை, அந்த காட்சியை இப்பொழுது நான் சொல்கிறேன். கோவலனிடம் சிலம்பை கொடுத்து அந்த சிலம்பை வைத்து விற்றுவிட்டு வருவதாக கோவலன் செல்கிறான் மதுரைக்கு. இங்கே கண்ணகி புறஞ்சேரியில், அதாவது மதுரைக்கு புறத்தே உள்ள ஒரு இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாள். அங்கே அவள் மாலை நேரம் ஆகிவிட்டது, அவன் இன்னும் வரலை. அதாவது துன்ப மாலை என்கிற தலைப்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அவனை காணவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேதனைப்பட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கொலைக்களப்பட்ட செய்தி வந்து பல பேர் கூடி பெண்கள் எல்லாம் இவளை பார்த்து பேசுகிறார்கள். அப்படி பேசும்பொழுது இவர்கள் தன்னை பார்த்து ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்னு அவளுக்கு அதற்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. அவர்களை பார்க்கிறாள். அப்பொழுது அவளுடைய வார்த்தைகள் என்ன? காதலர் காண்கிலேன், கலங்கி நோய் கைமிகும். அதாவது கோவலனை காணவில்லை, கலங்கி நோய் கைமிகும், அதாவது கலக்கமாகிய நோய் மிகுந்து பெருகி கொண்டிருக்கிறது. ஊதுலை தோற்க உயிர்க்கும் என் நெஞ்சென்றே, ஊதுலை தோற்க உயிர்க்கும் என் நெஞ்சாயின் ஏதிலார் சொன்னதெவன். இதுதான் அவளுடைய வார்த்தை. ஊதுலை தோற்க, ஊதுலைங்கிற அந்த உலை வந்து தோற்கும்படியாக, உயிர்க்கும் என்பது பெருமூச்சு விடுவது. அவளுக்கு பெருமூச்சு எடுகிறது. அதாவது கலக்கத்தில், வருத்தத்தில் ஒரு படபடப்பும் பெருமூச்சும் அவளுக்கு ஏற்படுகிறது. அந்த வார்த்தையை அவள் தன்னுடைய துன்பத்தை சொல்வதற்காக பயன்படுத்துகிறாள். ஊதுலை தோற்க உயிர்க்கும் என் நெஞ்சென்றே அப்படிங்கிற வார்த்தை. இங்கே ஊதுலை அப்படிங்கிறது இரும்பின் பயன்பாடு குறித்த வார்த்தையாக இருக்கிறது. அடுத்து நாம் அகநானூற்று 202வது பாடலுடைய
பார்க்கலாம். அதில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும்பொழுது அதனுடைய காட்சியை விவரிக்கிறேன். அந்த காட்சி எப்படின்னா, ஒரு வெள்ளிய மலை அருவி விழுகிற ஒரு மலைப்பகுதி, மலைச்சாரல் அப்படின்னு, மலைப்பிளவு, மலைச்சரிவு. அங்கே யானைகள், பெண் யானைகளும் இருக்கின்றன, ஆண் யானைகள், குட்டிகள், கன்றுகள் இருக்கின்றன. இந்த பெண் யானைகளும் கன்றுகளும் பெருமிதப்படும்படியாக ஆண் யானை போரிட நேர்கிறது. யாரோடுனா புலியோடு. அப்படி போர் ஏற்படும் பொழுது புலியோடு அது செய்த போரில் அது புலியை வெற்றி கொள்கிறது. அதனால் அதன் உடம்பில் புண் ஏற்படுகிறது. அந்த புண்ணின் வலி தாங்காமல் அது என்ன செய்கிறது என்றால் உயிர்க்கின்றது, அதாவது பெருமூச்சு விடுகின்றது. அப்படி பெருமூச்சு விடும் பொழுது அந்த பெருமூச்சினால் நீர்த்துளிகள் சிதறுகின்றன. அதோடு வேங்கை மரத்திலிருந்து வேங்கை மலர்களும் உதிர்கின்றன. அவை மின்மினி பூச்சியைப் போல தோன்றுகின்றன. நீர் சிதறுகின்ற நீர்த்துளிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றன, அருகில் இருக்கின்ற புதரிலே, நீல நிற புதரிலே படிந்து மின்னுகின்றன அப்படிங்கிற ஒரு காட்சியை விவரிக்கிறார் புலவர். இப்படிப்பட்ட மலையின் நாட்டை சார்ந்தவன் இந்த தலைவன் அப்படின்னு குறிக்கிறதுக்காக பாட்டை பார்த்தீங்கன்னா, புலிப்பகை வென்ற புன்கூர் யானை, புலியை வென்ற யானை, புண்பட்ட யானை, கல்லகச் சிலம்பில் கையெடுத்து உயிர்ப்பின். கல்லகச் சிலம்பு என்பது மலைப்பகுதி. கையெடுத்து உயிர்ப்பின் அப்படின்னா தும்பிக்கையை மேலே தூக்கி கொண்டு பிளிரும்போது பெருமூச்சு விடுவது. நல்லிணர் வேங்கை நறுவி, அந்த இடத்துல நல்லிண கொத்தோடு வேங்கை மலர்கள் உதிர்கின்றன. நறுவி அப்படின்னா நறுமணமிக்க மலர்கள். கொல்லன் குறுகு ஊது மிதி உலை பிதிர்வின் பொங்கி. அது எப்படி இருக்கின்றதுன்னா, கொல்லனுடைய குறுகு ஊது மிதி உலை அப்படின்னா, குறுகு என்பது துருத்தி. கொல்லனுடைய உலையில் துருத்தி என்பது ஒரு குறுகு போல, அதாவது குழாய் போல இருக்கும். குறுகு என்பது எப்படி சொல்லுவோன்னா, பறவைக்கு சொல்லுவாங்க, அதோடைய நீளமான அலகு போல இருக்குன்னு. இங்கே குழாய் போல இருக்கின்ற அந்த துருத்தி அது பொதுவாக தோலால் இருக்கும். அதை ஊதி கால்களால் மிதித்து ஊதுவாங்க, சில இது கைகளால் பண்ணுவாங்களாம். அந்த குறுகு ஊது மிதி உலை பிதிர்வின். அப்பொழுது அந்த சிதறல் இருக்கு இல்லையா, பொன்னிறத்திலே அங்கே தீப்பொறி சிதறும். அந்த பிதிர்வின் பொங்கி அதை போல சிதறுகின்றதா. அது எப்படி இருக்கின்றது அப்படின்னா, சிறு பல் மின்மினி போல, சிறிய பலவிதமான மின்மினி பூச்சிகளைப் போல, உடன் மணி நிற இரும்புதல் தாவும் நாட. பக்கத்திலே உள்ள புதரிலே அவை படுகின்றன. அது மின்மினி பூச்சிகள் பறப்பது போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட மலைநாட்டை சார்ந்தவன் அப்படின்ற இந்த வார்த்தை அகநானூற்றில் இந்த குறுகு ஊது மிதி உலை அப்படிங்கிறது இரும்பின் பயன்பாட்டை குறிக்கிற பாடலாக இருக்கிறது. அடுத்து அகநானூற்றில் 72வது பாடலை நாம் பார்க்கலாம். அதை போலவே இந்த பாடலின் காட்சியையும் விவரிக்கிறேன். இருளை கிழிப்பது போல, அதாவது ஒரு துணியை கிழிப்பது போல இருள் நிறைந்த அந்த இடத்திலே மின்னல் வெட்டுகிறது. அந்த மின்னல் வெட்டி அந்த சமயத்திலே மழையும் பொழிகிறது. அதாவது அந்த மேகங்களில் நீர் திரண்டு மழை பொழிகிற அந்த நள்ளிரவு நேரம், இரவு நேரம். அப்பொழுது ஒரு கரடி என்னதுன்னா, உணவுக்காக கரையான் புற்றை தோண்டுகிறதாம். அது உணவு, கரையான் புற்றில் அதற்கு உணவு கிடைக்கும், அதனால் அது தோண்டுகிறது அப்படின்னு போட்டு, அப்பொழுது அதிலிருந்து பறக்கின்ற மின்மினி பூச்சிகள் எப்படி இருக்கின்றன, கொல்லன் உலையிலே இருந்து கிளம்புகிற தீப்பொறி போல இருக்கின்றது அப்படிங்கிற அதே வர்ணனை தான் அந்த பாட்டு. இருள் கிழிப்பது போல் மின்னி வானம், துளிதலை கொண்ட நளிபெயல் நடுநாள், மின்மினி மொய்த்த முரவுவாய் புற்றம். அதாவது மின்மினி பூச்சிகள் மொய்த்த கரையான் புற்று. முரவுவாய் புற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது உடைந்து போன, அதாவது கரையான் தோண்டியதனால அது சரிந்து போன அந்த புற்று. பொன்னெறி பிதிரின் சுடர் வாங்கி குறும்பி கெண்டும் பெருங்கை ஏற்றைங்கிறது கரடி, ஆண் கரடி. அது அகழ்ந்து எடுக்கின்றதா அந்த கரையான் புற்றை. இரும்பு செய்கொல் என தோன்றும் நாடன். அந்த கரடியை பார்த்தால் இரும்பு செய்கிற கொல்லனை போல தோன்றுகிறது அப்படின்னு இந்த பாட்டு சொல்கிறது. ஆக இரும்பு செய் கொல்லன் பற்றி இந்த பாட்டு பேசுகின்றது அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து முதல்ல ஒரு பெண் பெருமூச்சு விடுகிறதுக்கு உவமையாக சொன்னாங்க. அடுத்து யானை, இப்பொழுது கரடி. அகநானூறு 172வது பாடலில் இரும்பு வடித்தன்ன கருங்கை கொல்லன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இரும்பினால் செய்யப்பட்டது போல கரிய கைகளை உடைய கொல்லன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து இதுவரைக்கும் கரடி,
மனிதர்கள் மூச்சு விடுவதை பற்றி பேசணும். இப்போ குதிரை மூச்சு விடுவது அதற்கு இணையாக உவமையாக சொல்லப்படுகிற பாட்டை பார்க்கலாம். அகநானூற்றில் 224வது ஒரு பாட்டு ஒன்று. இதுவும் ஒரு அழகிய பாட்டு. அதாவது தலைவியை விட்டு பிரிந்து சென்ற தலைவன் திரும்ப வீட்டிற்கு மீண்டும் வருகிறான். அப்படி வரும் பொழுது அவன் தன்னுடைய மனைவியை அல்லது காதலியை விரைவாக சந்திக்கணும் அப்படின்ட்டு தேர்ப்பாகன, நீ சீக்கிரம் போ, வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிற்காம இந்த குதிரையானது எப்படி போகணும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே இந்த கொல்லனுடைய உலை துருத்தி போன்ற உவமை வருகிறது. எப்படின்னு பாட்டை பார்க்கலாம். செல்க பாக எல்லின்றி பொழுதே, அதாவது பகனே நீ சீக்கிரம் போ, எல்லின்றி பொழுதே, அதாவது பொழுது இருட்டிட்டு வருது, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறான். வல்லோன் அடங்கு கயிறு அமைப்ப, இங்கே வல்லோன் அடங்கு கயிறு அமைப்ப அப்படின்னா 2 இடத்துலையும், அதாவது இந்த தேரில் கயிறு அமைக்கிறாங்கல்ல, வலியவனாக ஒருவர், அதாவது வலியவர்களால் இழுத்து கட்டப்பட்ட கயிறு, தேர் கயிறு, அதையும் குறிக்குது. இன்னொரு ஓமை எப்படின்னா கொல்லனுடைய உலைக்களத்திலே அந்த துருத்தி கட்டப்பட்ட அந்த கயிறு. வல்லோன் அடங்கு கயிறு அமைப்ப கொல்லன் விசைத்து வாங்கு துருத்தியின் வெய்ய உயிரா, அந்த கொல்லனுடைய உலையின் விசைத்து வாங்கு துருத்தி அப்படின்னா அப்படி காற்றால் ஊதுகின்ற அந்த துருத்தி அப்படிங்கிற ஒரு கருவி. அதன் வெய்ய உயிரா அப்படின்னா அது மூச்சு விடுவதைப் போல, அது ஓசை எழுப்புவதைப் போல அந்த குதிரை மூச்சு விடணுமா. கொடுநுகத்து யாத்த தலைய, அந்த யாருன்னா அந்த குதிரை நுகத்திலே கட்டப்பட்ட அந்த தேரின் நுகத்திலே கட்டப்பட்ட அந்த குதிரை கடுநடையுடையது, வேகமாக நடக்கணும். கால் கடுப்பண்ண, காற்று போல வேகமாக நடக்கணுமா. அது கடுஞ்செலல் இவுளி, அப்படி விரைவாக செல்லட்டும் உன்னுடைய குதிரை அப்படிங்கிறான். அது கொல்லன் துருத்தியில் வேகமாக ஊதுறது போல் அது மூச்சு விட்டு கொண்டு விரைவாக செல்லட்டும், ஏன்னா என்னுடைய மனைவி எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். இவ்வாறு நீ மெதுவாக போய் கொண்டிருந்தனா அவளுக்கு என்ன தோன்றும், இவனுக்கு நம்ம மீது அன்பே இல்லை, அதனால் மெதுவாக வருகிறான் என்று தோன்றும், சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்கிறதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது. அடுத்து அகநானூறு 81 ஒரு பாட்டில் இரும்பு ஊது குறுகின் இடந்து இறை தேரும் அப்படிங்கிற ஒரு பாட்டிலையும் ஒரு கரடி புற்றை தோண்டி இறை தோண்டும் பொழுது அது இரும்பு ஊது குறுகு போல மூச்சு விடுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து நற்றிணை அகநானூற்றில் நம்ம சில பாடல்கள் பார்த்தோம். இப்போ நற்றிணையில் பாடல்கள் பார்க்கலாம். நற்றிணையில் ஒரு பாட்டு, இந்த பாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக நல்ல பாட்டு, அழகிய நயம் மிகுந்த பாட்டு அப்படின்னு சொல்ல வேண்டும். எப்படின்னா, தலைவன் பொருள் தேட தலைவியை விட்டு பிரிந்து போயிட்டான். அவள் எப்பொழுதும் போல வேதனையில் அவளுடைய நெற்றியில் பசலை படிந்திருக்கிறது, வளையல்கள் எல்லாம் கலன்று விழுவது போல இருக்கிறது, உடல் மெலிந்து வருத்தத்தோடு இருக்கிறாள். அப்பொழுது தோழி அவளை தேற்றுகிறாள். அவன் சீக்கிரம் வந்துடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாள். அப்பொழுது அவளுடைய வார்த்தைகள் தனக்கு ஓரளவு ஆறுதல் தருவதாக தலைவி குறிப்பிடுவது மிகவும் நயமான பாடலாக இங்கே அமைந்திருக்குது. பாட்டை பார்க்கலாம். இரும்பு செய் கொல்லன் வெவ்வுலை தெளித்த தோய்மடல் சில்நீர் போல நோய்மலி நெஞ்சிற்கு ஏமமாம் சிறிதே அப்படிங்கிற பாட்டு. அதாவது இரும்பு செய்கின்ற கொல்லன் வெவ்வுலை தெளித்த, வெப்பமான அந்த உலையிலே தெளித்த, என்ன செய்வானா, இரும்பு செய்கின்ற கொல்லன் அந்த உலையிலே தோய்மடல் சில்நீர் போல, பனைமடலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிப்பானான். அதாவது வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக செய்வான் போல. தோய்மடல் சில்நீர் போல நோய்மலி நெஞ்சிற்கு, அதாவது இந்த பிரிவு நோய் கொண்ட என்னுடைய மனத்திற்கு உன்னுடைய வார்த்தைகள் சிறிது ஆறுதலை தருகின்றன அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த வெப்பமான உலையில் கொஞ்சம் நீர் தெளித்தா எப்படி இருக்கும்னா, கங்கு அப்படியே சூடு இருக்குது, ஆனாலும் ஓரளவுக்கு ஆறுதல் கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக அழகிய நயமான உவமையாக அமைந்திருக்குது. அடுத்து நற்றிணை 125ஆம் பாட்டு. இது போலவே தான் ஒரு கரடி, இறை தேடும் ஆண் கரடி புற்றை கிண்டுகிறது. அப்போது அந்த புற்றிலே இருக்கிற பாம்பு நடுங்கும்படியாக இந்த கரடியும் பெருமூச்சு விட்டு தோண்டுகிறது உணவிற்காக. அந்த பாட்டு நற்றிணை 125வது பாட்டு. இறை தேர் எட்கின் பகுவாய் ஏற்றை, இறை தேடுகின்ற கரடி, எட்கு என்றால் கரடி, அதன் பகுவாய் பெரிய வாய், ஏற்றை என்றது ஆண் கரடியை குறிக்குது. கொடுவரி புற்றம் அப்படின்னா வரி வரியாக இருக்கிற அந்த கரையான் புற்று, அதில் வாய்ப்பை வாங்கி அதை தோண்டுகிறது, அந்த புற்றை தோண்டுகிறது. நல்லரா நடுங்க, அதில் உள்ள அரவம், அதாவது பாம்பு நடுங்க உரறி கொல்லன் என்ன செய்கிறதான் ஓசையிட்டு, அதாவது கொல்லன் உலைக்களத்தில் ஊதுலை குறுகின் உள் உயிர்த்து அகலும், கொல்லன் உலையில் ஊதுகின்ற உலையின் சப்தம் போல மூச்சு விட்டு கொண்டே தோண்டுகின்றதாம்.
அப்படிப்பட்ட நடுநாள் நள்ளிரவு நேரத்திலே இந்த தலைவன் வருவது நமக்கு அச்சமாக இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு தோழி சொல்கிறாள் இந்த பாட்டில். இங்கேயும் கரடி, கொல்லன், ஊதுவுலை போன்ற வார்த்தைகள் நமக்கு இரும்பின் பயன்பாடு பற்றி தெரிவிக்கின்றன. அடுத்து நற்றிணை 13 ஒரு பாட்டு. இதில் கொல்லன் உலையிலிருந்து தீப்பொறி எப்படி விழுகிறதுனா, கொல்லன் எரி பொன்பிதிரின் சிறு பலதாய் வேங்கை வி உகும் ஓங்குமலை அப்படிங்கிற வார்த்தை. அதாவது வேங்கை மலர்கள் தீப்பொறி சிதறுவது போல மலையிலே விழுகின்றன அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள். அடுத்து நாம் புறநானூறு, இப்போ நற்றிணையில் பார்த்தோம், அகநானூறில் பார்த்தோம் இரும்பு பற்றி. இப்போ புறநானூற்றில் 312வது பாடல். இந்த பாடல் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பொன்முடியார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதிய பாட்டு. இந்த பாட்டில் ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அதாவது ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பது என்னுடைய கடன் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதில் வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அதாவது கொல்லனுக்கு வேல் செய்து கொடுப்பது அவனுடைய கடமை அப்படின்னு வருது. அங்கே கொல்லன் வருகிறான். இரும்பு பயன்பாடு தெளிவாக புரிவதாக அமைந்திருக்கிறது. அடுத்து புறநானூறு 170வது பாட்டில் இது ஒரு அழகிய பாடல். இது பிட்டன் அப்படிங்கிற ஒருத்தனை பற்றி பேசுகிறது இந்த பாடல். இந்த பிட்டன் என்கிறவன் ஒரு சிற்றரசனாக இருக்க வேண்டும். அவன் மிகவும் இனிமையானவனாக, எல்லோரிடமும் நல்லபடியாக பேசுகிறவனாக, மிகுந்த கொடைத்தன்மை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் போர்க்களத்தில் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இப்படி என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா, இரும்பு பயன்படுக்கும் கருங்கை கொல்லன் விசைத்தெறி கூடமுடு பொறும் உலைக்கல் அன்ன வல்லாளனே. அதாவது இரும்பு பயன்படுத்துகின்ற கொல்லன் உலையில் இந்த பட்டடைக்கல்னு ஒன்று இருக்கும். அந்த கல்லில் போட்டு அடிப்பாங்க. அப்போது சாணை தீட்டுவாங்க, அடிப்பாங்க இல்லையா. அந்த பட்டடை கல்லுங்கிறது இருக்கும்ல, அதே போல் பிறர் மேலே என்ன அடி விழுந்தாலும் இவன் போய் முன்னின்று அவர்களை காத்து அதை வாங்கி கொள்ளுவானாம். அப்படிப்பட்ட வல்லாளனே அப்படின்னு, உலைக்கல் அன்ன வல்லாளனே அப்படின்னு இந்த பாடலில் ஒரு உலைக்கல் பட்டடைக்கல் பற்றி பேசுகிறது. அதாவது கொல்லன் உலையிலே பயன்படுத்துகின்ற பட்டடைக்கல் அப்படிங்கிற வார்த்தையை இந்த புலவர் பயன்படுத்துகிறாரு. அடுத்து புறநானூற்று 21 அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டில் ஒரு கதை நமக்கு தெரிய வருது. என்னென்னா, இது காணப்பேரையில் அப்படிங்கிற ஒரு கோட்டை. இது இன்றைக்கு காளையார் கோவில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடம்தான். அதை காணப்பேரையில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அகழி உடைய ஒரு கோட்டை. அதை யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை ஒரு வேங்கை மார்பன் அப்படிங்கிற ஒரு அரசனிடம் இருந்தது அந்த கோட்டை. ஆனால் பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதி என்ன செய்கிறான், போரிலே அந்த கோட்டையை அவனிடமிருந்து பறித்து கொள்கிறான். அதாவது வெற்றி கொண்டு விடுகிறான். அப்படி வெற்றி கொண்டு, அதனால தான் காணப்பேரையில் கொண்ட உக்கிர பெருவழுதி அப்படிங்கிற, காணப்பேரையில் கடந்த அப்படின்ற பேரும் இருக்குது. அதனால் அவனுக்கு, அந்த மன்னனுக்கு உக்கிர பெருவழுதிக்கு காணப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி அப்படிங்கிற பேர். சரி, இப்போது அவன்கிட்ட அந்த தோற்று போயிட்டான் இல்லையா வேங்கை மார்பன். அவன் என்ன நினைக்கிறான்னா, எப்போயாவது போரில் தோற்று போயிட்டா திருப்பி ஒரு சண்டை வரும், திருப்பி மீட்டுடலாம். ஆனால் இந்த கோட்டையை அவன்கிட்ட இருந்து மீட்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னன்னா, கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய இரும்புண் நீரினும் மீட்டற்கு அரிது. அதாவது கொல்லனுடைய, கருங்கை கொல்லன், கொல்லனுடைய கைகளை கருங்கை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இரும்பு அவன் பயன்படுத்தி அவனுடைய கைகளை கருப்பாக இருக்குமா அந்த வேலை செய்து செய்து, அதனால கருங்கை கொல்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொல்லனுடைய செந்தி, அந்த தேயிலை மாட்டிய இரும்பு உன் நீரினும், அந்த இரும்பில் உலைக்கல் நீர் தெளிப்பாங்க இல்லையா, அப்போ அந்த நீர் காணாமல் போயிடும் இல்லையா, அந்த நீரை கூட போல் மீட்ட முடியாதான். அந்த நீர் திருப்பி மீட்க முடியுமா முடியாது. அதே போல் இந்த கோட்டையை பாண்டிய மன்னனிடமிருந்து மீட்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது. இரும்பு நீரினும் மீட்டற்கு அரிது அப்படின்னு அந்த புலவர் பாடுறாரு. அடுத்து பெரும்பானாற்று படை அப்படிங்கிற இதில் ஒரு வரி வருது. இரும்பு வடித்தன்ன மடியா மென்தோல் அப்படின்னு சொல்லுது. அதாவது இரும்பை வடித்தன்னா இரும்பு போல, மடியா அப்படின்னா சுருக்கமே இல்லாத, மென்தோல் அப்படிங்கிறது உழைப்பவர்களுடைய உறுதியான கரங்களை பற்றி, உடலை பற்றி குறிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க இந்த வார்த்தையை.
அடுத்து இன்னொரு பாட்டு, கச்சிப்பேட்டு நன்னாகையார் அப்படிங்கிற ஒரு பெண் புலவர். அவர் குறுந்தொகை 172வது பாட்டில் சொல்லுகிறாரு. அது ஒரு அழகிய பாடலாக அமைந்திருக்கு. என்னென்னா, ஒரு கொல்லனுடைய உலைக்களம், ஒரு உலைக்களம் இருக்குது. 7 ஊருக்கு ஒரே ஒரு உலைக்களம் தான் இருக்குது. ஒரு ஊருக்கு ஒரு உலை இருந்தனா ஓரளவு எளிதாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. 7 ஊருக்கும் ஒரே உலைன்னா என்ன ஆகும்? இடைவிடாமல் அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுபோல் என்னுடைய மனமானது வேதனைப்படுகிறது அப்படின்னு தலைவி சொல்வதாக அமைந்திருக்கு இந்த பாட்டு. அதாவது தலைவன் பிரிந்து போன பிறகு அவனை நினைத்து அவள் மனம் வேதனை கொள்கிறாளாம். 7 ஊர் பொது வினைக்கு ஓரூர் யாத்த, அதாவது 7 ஊர் வேலைக்கு ஒரு ஊரில் செய்யப்பட்ட உலைவாங்கு மிதித்தோல் போல. மிதித்தோல் என்பது இங்கே துருத்தியை குறிக்குது. உலைவாங்கு மிதித்தோல் போல தலைவரம்பு அறியாது வருந்துமென் நெஞ்சே. தலைவரம்புங்கிறது இடைவெளி இடைவிடாமல் அறியாது வருந்துமென் நெஞ்சே, என்னுடைய மனமானது வருந்துகின்றது அப்படின்னு தலைவி சொல்கிறாள். தலைவனை நினைத்து அவள் சொல்லுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. இங்கே இரும்பு துருத்தி பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் சங்க இலக்கியங்களில் நாம் இரும்பின் பயன்பாடு பற்றி தெரிவிக்கிற பாடல்களை நாம் பார்த்தோம். சரி, நாம் இப்போ பார்க்க போகிறது அகழ்வு ஆராய்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டில் இரும்பு இருந்ததாக அறியப்பட்ட செய்தியை பார்க்க போகிறோம். புதுக்கோட்டையில் பொற்பனை கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே தோண்டிய அகழ்வாராய்வில் பழங்கால இரும்பு உருக்காலைகள், இரும்பு கழிவுகள் இருப்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. இவை 2500 ஆண்டுகள் பழமையானவை. தூத்துக்குடியில் சிவகலை அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல ஈம சின்னங்களில் இரும்பு பயன்பாடு இருந்திருக்குது. இது 5000 வருடம் பழமையானது. கீழடியில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியிலே இரும்பு செய்யும் பொழுது உருக்கு கழிவுகள் கிடைக்கும் இல்லையா, அது இவை 2600 ஆண்டுகள் பழமையானவையும். ஆதிச்சநல்லூரில் வாள், கத்தி, வேல், கோடரி போன்றவை கிடைத்திருக்கின்றன. இவை 3000 ஆண்டுகள் பழமையானவை. கொடுமணம் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த காலத்தில் கொடுமணம், இப்பொழுது கொடுமணல் அப்படின்னு அழைக்கப்படுகிற இடம். இது சேரர்களுடைய இடம். இது அந்த காலத்தில் பெரிய வணிக மையமாக இருந்திருக்குது. இங்கே இரும்பு வணிக மையமாக இது இருந்ததற்கான சான்றுகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. கிருஷ்ணகிரி பக்கத்தில் மயிலாடும் பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல செய்யப்பட்ட அகழ்வாய்வில் இரும்பின் பயன்பாடு தமிழ்நாட்டில் 4200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததற்கான நிரூபணம் கிடைத்திருக்குது. ஆக நம்முடைய தொல்லியல் சான்றுகள் இன்னும் முன்னோக்கி போய்விட்டது. சங்க இலக்கியங்களாவது 2500 ஆண்டுகள் தான். தமிழ்நாட்டில் அதற்கும் முன்பாக இரும்பின் பயன்பாடு இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயும் தொல்பொருள் ஆய்வின் மூலம் கிடைத்த தகவல்களின் மூலமும் தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு பழங்காலத்திலே இருந்ததற்கான நிரூபணங்களை பற்றி நாம் பேசினோம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.